சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 2026. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஒரே ஒரு ட்ரேட் தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். அதுவும் ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் காலையிலே எடுத்தேன். அது வந்து என்னோட டார்கெட்டை போய் ரீச் பண்ணதால் அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல 945 கேண்டில். ஸோ அந்த 945 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது 950 பார்த்தீங்கன்னா ஒரு 24 லாட்டு 24,350 புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹56.80 வந்து ஒரு 24 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ளோஸ் வச்சோடனே அந்த ட்ரேட் நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவில் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். என்னோட டார்கெட் வந்து R2 R3 50%. இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்னோட டார்கெட் எங்கே வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா R2 R3 50% என்னோட டார்கெட் வைப்பேன். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த R2 R3 50% போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் நான் வந்து இங்கே டச் பண்ணும்போது இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ண டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:35. ஸோ இங்கே 12:35 கேண்டில் இங்கே இந்த இடத்த போய் தொட்டு இருக்குல்ல 12:30 கேண்டில். ஸோ அந்த கேண்டில் அந்த டார்கெட்டை போய் டச் பண்ணும்போது நான் என்னோடய ட்ரேடை வந்து நான் முடிச்சிட்டேன். நான் என்ட்ரி எடுத்தது ₹56.80. நான் க்ளோஸ் பண்ணது வந்து ₹37.50 வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடை. ஸோ எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் என்ன கான்செப்ட் ப்ரோக்ராம் இந்த அப்சைட் ரேட் நான் எடுத்தேன்னா நான் ஃபாலோ பண்ணுற G1 அப்சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இந்த அப்சைட் ரேட் நான் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹30,810 இன்றைக்கி ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஹெட்ஜிங் பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா பெருசாக கரையில் ₹700 ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் மெயின் பொசிஷன் ஒரு ₹30,100 மேலே ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ₹30,810 இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன். ஏன் நான் இன்றைக்கி வந்து 24 லாட் நான் போட்டேன்னா, என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து 50,000 டிவைடட் பை என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரேடுக்கு 32 பாயிண்ட்ஸு. ஸோ 50,000 டிவைடட் பை 32 பாயிண்ட்ஸ் நம்ம போட்டோம்னா 1562 குவான்டிட்டிஸ் வந்து நம்ம செல் அடிக்கலாம். ஸோ அதை வந்து லாட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 65 ஈக்குவல் டு 24 லாட்டு. ஸோ நான் 24 லாட் வந்து நான் செல் அடிக்கலாம். ஒருவேளை என்னோட ஸ்டாப் லாஸ் போயிட்டு ஹிட் அடிச்சதுன்னா எனக்கு அந்த 50,000க்கு மேலே லாஸ் வராது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் 24 லாட் வந்து இங்கே நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு ட்ரேடை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடாது. ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணாமல் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் டார்கெட்னா டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக நம்ம உட்காந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ் எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம டார்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்ட்ரிக்டாக நம்ம டார்கெட்டை புக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து லாங் ரன்னுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும். ஓகேங்களா, ட்ரேடிங்ன்றது ரொம்ப ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் தான், ரொம்ப போரிங்கான ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நம்மளால் ஆக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என்னோட டார்கெட் ஏரியாவை போயிட்டு 3 தடவை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டவுன் தான் திரும்பிட்டு இருக்கு. பட் என்னோட டார்கெட்டை ரீச் பண்ணதால் அதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த ட்ரேடும் ஐடியா எனக்கு கிடையாது. என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எனக்கு ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி ஒரு ட்ரேட் தான். அது டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சுன்னா அன்றைக்கியோட நான் அதை முடிச்சிடுவேன். வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் என்னோட டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு இன்றைக்கி வந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் பாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்னலாம் வந்திருக்குன்றதை வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வருஷம் போவோம். 2023 கூட போகலாம். இதில் வந்து G1ல் இன்றைக்கி வந்தது வந்து அப்சைடில் டைப் 1. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை R1 எல்லாம் தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R2 R3 50% வரைக்கும் தான் ஆக்சுவல் டார்கெட்டு. பட் அது டார்கெட்டு போகலை, ஸ்டாப் லாஸும் போகலை. எண்ட் ஆஃப் த டேல வந்து 2:45 இந்த ட்ரேட் எங்கே இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த டேல வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் முடிச்சிருப்பேன். ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் R2 R3 50% போகலனாலும் 2:45 இந்த ட்ரேட் விட்டு வெளியே வரும்போது ப்ராஃபிட்டபிளாக தான் வருவோம். ஏன்னா ஃபுல்லாக அப்சைடில் தான் மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த டேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அப்சைட்லேயே போயிட்டு R2 R3 50% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா R2 R3 50% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் புல்லிஷாகவே போயிட்டு முடிஞ்சிருக்கு. இந்த டேல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் புல்லிஷாக தான் போயிருக்கு. R2 R3 50% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா R2 R3 50% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த டேல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வருஷத்தில் கூட போயிட்டு பார்ப்போம். லாஸ்ட்டாக 2025 கூட போய் பார்ப்போம். G1 போகிறேன். G1ல் வந்து G1 அப்சைடு, அதில் வந்து டைப் 1. இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து G1 அப்சைடில் டைப் 1. இதில் ப்ராஃபிட்டபிள் டேஸே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R2 R3 50% வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி இருக்கு. இந்த டேல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் புல்லிஷாகவே ட்ராவல் ஆயிருக்கு. எல்லா நாளும் R2 R3 50% டார்கெட் போகணும்னு அவசியம் இல்லை. சம் டேஸில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் போகாமல் ஸ்டாப் லாஸும் போகாமல் ஆனால் மார்க்கெட் வந்து புல்லிஷாகவே தான் முடிஞ்சிருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அன்றைக்கி அந்த எண்ட் ஆஃப் த டேல வந்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா நல்லாவே R2 R3 R4 கிட்ட வரைக்கும் போயிட்டு முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராகாரம் நான் ப்ரீவியஸ் டே ஹை R1 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி எடுப்பேன். டார்கெட் வந்து R2 R3 50% வரைக்கும் மேக்ஸிமம் வைப்பேன். அதை ரீச் ஆனாலே வெளியே வந்துடுவேன். அப்படி இல்லைனா ஒரு வேளை டார்கெட்டும் ரீச் ஆகலை, ஸ்டாப் லாஸும் வரலை அப்படின்னா நான் வந்து 2.25 இந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பிளான். அதை தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி R2 R3 50% போகும்போது டார்கெட்டை புக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை R1 தாண்டி க்ளோஸ் வைக்குது. அதுக்கப்புறம் R2 R3 50% போகும்போது நான் டார்கெட்டை புக் பண்ணிடணும். ஸோ இந்த டேல பாருங்கள் R1க்கு மேலே க்ளோஸு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட். இந்த டேல பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே அப்படியே முடிஞ்சிச்சு என்ட்ரி கொடுத்துட்டு. ஸோ சைட்வேஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுனால எனக்கு ஃபேவராக போனாலும் ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன், சைட்வேஸில் முடிஞ்சாலும் ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன். எக்ஸ்பெரி மாதிரியான டைமில் வந்து எனக்கு ஆப்போசிட்டே கொஞ்சம் பொறுமையாக போனால் கூட எக்ஸ்பெரி மாதிரியான டைமில் வந்து நான் என்ன ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு அவுட் ஆஃப் த மணியாகவே முடிஞ்சிருச்சுன்னா நான் ஃபுல் ப்ராஃபிட்டு ஃபுல் ப்ரீமியமும் கலெக்ட் பண்ணி ஃபுல் ப்ராஃபிட் நான் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து செல்லருக்கு நிறையா ப்ராபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து செல்லர் சைடு அதிகமாக இருந்ததுனால நான் ஆப்ஷன் செல்லிங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சைடில் தான் போய்ட்டு முடிஞ்சிருக்கு இந்த டேல. இந்த டேல பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி இந்த கேண்டில் எடுத்துருக்கணும். R1 ப்ரீவியஸ் ஹையை தாண்டி இதுதான் க்ளோஸ் வச்சுருக்கு. என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுக்கு 2.25 வரைக்கும் டார்கெட்டும் போகல, ஸ்டாப் லாஸும் போகலாம். 2.40 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது இந்த ட்ரேடை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராஃபிட்டபுளாக வெளியே வந்துடுவோம். நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வெயிட் பண்ணனா சம்டைம்ஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 2.25 இந்த ட்ரேட் எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடுவேன். இந்த டேல பார்த்தீங்கன்னா பயங்கர ரிவர்சல் வந்துடுச்சு. ஸோ 2.25 ட்ரேடை விட்டு வெளியே வரது ரொம்ப பெட்டர். ஸோ இந்த டே பாருங்கள் R1 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து அப்படியே R2 R3 50% டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே வந்து எந்த ஒரு பேட்டர்ன்ஸும் எந்த ஒரு விஷயமும் வந்து புதுசாக நடக்கிறது கிடையாது. ஏற்கனவே பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப இங்கே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் ட்ரேடிங் பிளானை உருவாக்கி ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட்டை நம்ம ரூலை வந்து நம்ம உருவாக்கிட்டு அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரேடிங் ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.